ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சித்தார்த் ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்தார்த் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா, உன்னோட அக்கா சீமாக்கு எவ்வளோ தைரியம் தான் உன்னையே வீட்டை விட்டு வெளில தடுத்துவா, யாருக்கு அவளுக்கு இந்த அளவுக்கு உரிமையை கொடுத்தது, அவங்க எப்படி அந்த வீட்டு மருமகளும் அதே மாதிரி நீயும் பரத்வாஜ் வீட்டோட மூத்த மருமக தான், அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பயங்கரமாக கத்துறா. இந்த பாருங்க, என் அக்காவை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க, அவங்க எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், என் நல்லதுக்காக தான் அவங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, உன் அக்கா மேலே பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு பைத்தியக்காரமான அன்பால தான் அவங்க எந்த தப்பு பண்ணாலும் உனக்கு சரியா தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தானே ஹட் பண்ணாங்க, உங்களுக்கு எங்க கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணியும் கத்தி கேட்கிறா. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேகமா கத்திடுறான். உடனே என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் கேட்கிறா. இவன் திருன்னு முழிக்கிறான். அப்ப ரோகிணியுமே அவளும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா, உங்க மேல ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இல்லை, ஆனா நீங்க என்னை பாத்துக்கிற அந்த கேரிங்கான அன்பால நானும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவனுக்கு அப்படி கண்ணே கலங்கிடுது. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே சந்தோஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னங்க என்னாச்சு, ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்றான். அதை விட இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க. அவள் சாப்பிடாம இருப்பாளா. உடனே பிரேம் அவளுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். இல்லைங்க, என் தங்கச்சியே நான் போக சொல்லிட்டேன், ஏன் மேலே தான் எல்லாம் தப்பு, நான் இப்படி சாப்பிட முடியும், அவள் அங்கே சாப்பிட்டாலும் என்னன்னு கூட தெரில அப்படின்னு சொன்னால் அந்த பாரு அதெல்லாம் சித்தார்த்தனை பார்த்துருப்பாரு. சரியா, அவன் வயிற்றுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இங்கே அப்படியே சித்தார்த்துமே நம்மளோட ரோகிணிக்காக அழகாக ரோட்டி கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவளுமே அதான் சொல்கிறா, இல்லைங்க எனக்கு சாப்பாடு வேணாம், அக்கா சாப்பிட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாரு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தார்த்தும் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சீமா எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இன்னமும் வருத்தமா தான் இருக்கா. அப்ப பிரேம் இவள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்க பாட்டி சொல்றாங்க, இந்த பாருமா ரோஹிணி இந்த வீட்டை விட்டு போனது உனக்கு எப்படி வருத்தமா இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கு, என்ன பண்றது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. இங்க நம்மளோட ரோஹிணியை காட்டுறாங்க. அவ சீமாக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, ஆனா அவ எடுக்கவே இல்லையா. உடனே பதறிட்டு இருக்கா, அக்கா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அந்த சசி இருக்கிற வீட்டில் போய் அக்காவை எப்படி தனியாக விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும்போது அங்கே சித்தார்த் வரான். என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி செய்தியை சொல்கிறா. உடனே அவன் திட்டுறான், இந்த பாரு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துக்க, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கும், ஆனால் சீமாவை பார்த்துக்க அங்கே மொத்த குடும்பமும் இருக்கு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி கீழே வச்சுட்டு இவனும் அவளை கூட்டிட்டு போயிடுறான். அதோட இங்கே டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வேலு சசிக்கு கால் பண்ணுறான். உடனே இவ சைலண்டாக வாசலில் போய் பேசிகிட்டு இருக்கா. என்னடா உனக்கு பைத்தியமா, எதுக்கு இந்த நேரத்தில் அடிக்கிற அப்படின்னு கேட்டால், உன் ஞாபகம் வந்துச்சு அதான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் அவகிட்ட ஃபில்லர் பண்ணிட்டு இருக்கான். உடனே இவனும் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே சீமாவோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. உடனே பார்த்துட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சீமா ரோகிணியோட அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா, வாங்க வாங்க உள்ளாக்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறா. உள்ளாக்க அவங்க ரெண்டு பேரும் போனோன்னே சீமா சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறா. சீமா ப்ரெக்னென்ட்டான விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவன் ரோஹிணி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்பதான் சீமா வேற வழி இல்லாம போய் சொல்றா, இந்த மாதிரி சித்தார்த்த ரோஹிணியை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை நம்பிடுறாங்க. சரி ரோஹிணி பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாடியில ரூம்ல தங்க வைக்க சொல்றாங்க. உடனே அவங்களும் போகும்போது அப்ப சசி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அங்கிள் ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் ரோஹிணி இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்ற, ரோஹிணி சித்தார்த்து கூட சாதாரணமா தானே வெளில போயிருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த இடத்துக்கு கரெக்டாக சீமா பார்க்குறா. உடனே சீமாட்டையும் கேட்குறாங்க, அப்போ என்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே போகிறாங்க. சீமா சசியை அப்படி முறைச்சிக்கிட்டே கீழே போகிறா. அங்கே போயிட்டு என்னோட பொண்ணை எப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில துரத்தலாம், அவங்கள நம்பி தானே இந்த வீட்டில் மருமகளாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அப்போ தான் சீமா சொல்கிறா, அப்பா வீட்டில் உள்ளவங்க யாரும் இதுக்கு காரணம் இல்லை, நான் தான் ரோஹிணியை வீட்டை விட்டு வெளில போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அது எப்படி நீ சொல்லலாம், நீ இந்த வீட்டோட மருமகம்மா,
மாதிரி அவளும் இந்த வீட்டோட மருமக தானே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவளை வெளில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோவமா சீமாவை திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பதான் பிரேம் சொல்கிறான், இருங்க நான் வேணா ரோஹிணிக்கு கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். யாருமே காலை அட்டன் பண்ணவே மாட்றாங்க. உடனே இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே பயமாயிடுது. சித்தார்த் ரோஹிணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இங்க சித்தார்த் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அவரு வந்து கரெக்டா பரத்வாஜ் வீட்டுக்கு எதுக்காப்புல ஒரு வீடு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து சித்தார்த் வேணாங்கிறான். ஆனா ரோஹிணி வந்து இல்ல அந்த வீடு தான் சரியா இருக்கும், அங்கேயே நாங்க உயர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு என்ன பைத்தியமா ரோஹிணி, எதுக்கு நீ அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன்? இந்த பாருங்கங்க நம்ம குடும்பத்தை விட்டு வர எனக்கு மனசே இல்லை, எப்படியாவது நான் வந்து அவங்க நம்ம குடும்பத்தை தூரத்துலேருந்து பார்த்துப்பேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. சித்தார்த்துக்கு பிடிக்கலைனாலும் அவளுக்காக ஒத்திக்கிட்டு அந்த வீட்டுக்கும் வரா. அந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்ங்க எனக்காக தானே இவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட 2 பேரும் அந்த வீட்டை ரொம்பவே அழுக்காக இருக்கு இல்லையா, அதனால ஒன்றா சேர்ந்து சூப்பராக க்ளீன் பண்ணி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து படுக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ பார்க்கவே பளிச்சுன்னு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. ஆமாம் என்னோட புருஷன் வந்து சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணியை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்காங்க. அப்புறம் எங்கள் பரத்வாஜ் வீட்டில் வந்து எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, சித்தார்த் ரோஹிணி கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் தேடிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரையும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. சீமாவோட அம்மாலாம் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா எதுக்காப்பில் ரோஹிணியும் சித்தார்த்தும் சிரிச்சுட்டு வராங்க. உடனே வந்து அம்மாக்காரங்க ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே அவங்கள பார்த்தோன்னே இவளுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. என்னம்மா இங்கே வந்து இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம்மா நான் இங்கே தாம்மா இருக்கோம் நாங்கள் 2 பேரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, வீடா எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பின்னாடி தாம்மா இருக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அழைச்சிட்டு போயிடுறா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து அழுதுட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட வீட்டுக்கு போனதுமே வந்து அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்து நல்ல விதமாக பார்த்துட்டு இருக்கா. அப்பாக்காரரு வீடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அம்மாக்காரங்க சொல்கிறாங்க, ஏம்மா இங்கேருந்து நீ கஷ்டப்படுற, வா ஏன் நம்ம பிருந்தாவனத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சித்தார்த்தோட முகமே மாறுது. அதை கவனிச்ச ரோஹிணி, இல்லைம்மா என்னை வந்து சித்தார்த் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு இங்கே இருக்கதாம்மா பிடிச்சிருக்கு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்கிறா. மாப்பிள்ளையும் நல்லா வந்து தன்னோட பொண்ணை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் சரிம்மா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி சீமாவோட குழந்தை வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தோட பூஜை பண்ண வந்து போறாங்க போல. ஸோ அதுக்காக போகும்போது ரோஹிணி வரட்டுங்கிற மாதிரி அம்மாக்காரங்க சொல்ல எல்லாரோட முகமும் மாறுது. உடனே ரோஹிணி வந்து அம்மா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறா, அதை பாருங்கம்மா என்னால எந்த பிரச்சனையும் வேணாம், நீங்களாம் போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கார்ல போறாங்க. எங்க ரோஹிணி வந்து அப்படி தனியா நிக்கிறா. அப்ப சசி வந்து ஒரு மாதிரி வந்து வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. என்ன ரோஹிணி பார்க்கவே பாவமா இருக்கு, உன் மொத்த குடும்பத்து கூட சேர்ந்து நான் வந்து கோயிலுக்கு போறேன், ஆனா நீ மட்டும் தனியா நிக்கிற. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே சேர்ந்து உன் அக்கா சீமா இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைக்காக நல்லபடியா பொறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ண போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க உன் அக்காவை கூட்டிட்டு போய் நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு, உன் அக்காவோட குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழந்தைய வச்சு மாட்டிட்டு போறா. எங்க ரோகிணிக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. இவ அக்காவை ஏதாவது பண்ணிடுவாளுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. அதோட எல்லாரும் காலில் வந்து போனதுக்கு அப்புறம் சித்தார்த்திட்ட ஃபோன் பண்ணி, சித்தார்த் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது, சசி மிரட்டுறா, நானும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா. அக்கா காரிக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா சீமா வந்து போனை வீட்டுல வச்சுட்டதுனால காலையும் வந்து எடுக்க மாட்டா. எங்க சசி வந்து ரொம்ப சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து வேலு வந்து டிரைவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறான். இதை பார்க்கும்போது அவளுக்கு அள்ளி விட்டுடுது. ஐயோ நம்ம சீமாவை பழி வாங்கலான்னு பார்த்தா இவன் நம்ம சோனியை முடிச்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பை, குட் நைட்.